குரான் தப்சீரை பேசுமாறு சகோதரர் ஹாரூன் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். புகழ் அனைத்தும் ஏகனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனுடைய சாந்தி மிக்க கருணை முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் மீதும் மேலும் முக்கியமாக உங்கள் மீதும் என் மீதும் இன்று நிலவட்டுமாக என்று துவா செய்தவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸோ கடைசியா 2 தாஹிராத்துல நம்ம யாரோட வரலாறு பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு பத்தி பார்த்துட்டு இருக்கோம். ஒரு சின்ன ரீகால் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் தாஹிராத்துல வந்து ஃபிரௌனுடைய திட்டம் பத்தி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். அது மட்டும் இல்லாம அல்லாஹ்வுடைய திட்டம், அவன் திட்டத்தை பத்தியும் அல்லாஹ் தஆலா சொல்றான். அதை எப்படி முறியடிக்கிறேன் அப்படின்ட்டு ஃபிரௌனோட திட்டத்தை. அப்புறம் 2வது தாஹிராத்துல பெண்களின் கான்ட்ரிபியூஷன் எப்படி இஸ்லாமுக்கு இருக்கு அப்படின்ட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாய் மற்றும் சகோதரியை வைத்து நமக்கு விளக்கி சொல்றோம். எப்படி அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம அல்லாஹ்வுடைய திட்டத்துக்கு எப்படி அவங்க பங்கு கொடுக்குறாங்க அப்படின்றத பத்தி பார்த்தோம். ஸோ இன்னைக்கு நம்ம மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய இளமை பருவம் மற்றும் நகரத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை பத்தி நம்ம இன்ஷால்லா இன்னைக்கு பார்ப்போம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சூரா அல் கஸஸ் 28வது அத்தியாயம் 14வது வசனம். மேலும் மூசா வாலிபத்தை அடைந்து முழு வளர்ச்சியும் பெற்ற போது நாம் அவருக்கு நுண்ணறிவையும் ஞானத்தையும் வழங்கினோம். நன்மக்களுக்கு இவ்வாறே நாம் கூலி வழங்குகின்றோம். ஒரு நாள் நகர மக்கள் கவனக்குறைவாய் இருந்த போது அவர் நகரினுள் நுழைந்தார். அங்கு இருவர் சண்டையிட்டுக் கொண்டிருப்பதை கண்டார். ஒருவன் அவருடைய சமூகத்தை சேர்ந்தவன், மற்றொருவன் அவருடைய எதிரிகளின் சமுதாயத்தை சேர்ந்தவன். அவருடைய சொந்த சமுதாயத்தை சேர்ந்தவன் எதிர் சமுதாயத்தை சேர்ந்தவனுக்கு எதிராக தனக்கு உதவும்படி இவரை அழைத்தான். மூசா அவனை ஓங்கி குத்தினார். அவன் கதையை முடித்தார். இவ்வாறு நிகழ்ந்ததும் மூசா கூறினார், இது ஷைத்தானின் செயல். அவன் கடும் பகைவனும் வெளிப்படையாக வழி கெடுப்பவன் ஆவான். மூசா இறைஞ்சினார், என் இறைவா, என் மீது நானே கொடுமை அளித்துக் கொண்டேன். என்னை மன்னித்து அருள்வாயாக. அல்லாஹ் அவருக்கு மன்னிப்பு வழங்கினான். அவன் பெரிதும் மன்னிப்பவனாகவும் கிருபை புரிபவனாகவும் இருக்கின்றான். மூசா உறுதியாக கூறினார், என் இறைவா, நீ என் மீது அருளிய இந்த உபகாரத்திற்காக இனி ஒருபோதும் நான் குற்றவாளிகளுக்கு உதவி செய்பவனாக இருக்க மாட்டேன். மறுநாள் அதிகாலையில் அஞ்சியபடியும் நாற்புறங்களிலிருந்து அபயத்தை உணர்ந்தவாறும் நகரில் அவர் போய்க் கொண்டிருந்தார். அப்போது நேற்றைய தினம் அவரை உதவிக்கு அழைத்த அதே மனிதன் இன்றும் உதவிக்காக அழைத்து கொண்டிருப்பதை காண்கின்றார். நிச்சயம் நீ வெளிப்படையான வழிகேடன்தான் என்று மூசா அவனை நோக்கி கூறிவிட்டு தங்கள் எதிரியின் சமுதாயத்தை சேர்ந்த மனிதனை தாக்க விரும்பிய போது அவன் உரக்க கூறினான், மூசாவே, நேற்று ஒருவனை நீர் கொலை செய்தது போல இன்று என்னையும் கொலை செய்யலாம் என்று கருதுகின்றீரா? நீர் இந்த நாட்டில் அடக்குமுறையாளராய் இருக்க நினைக்கின்றீரே தவிர சீர்திருத்தவாதியாய் திகழ விரும்பவில்லை. இதன் பின்னர் நகரின் கோடியிலிருந்து ஒருவர் ஓடி கூறினார், மூசாவே, தலைவர்கள் உம்மை கொல்வதற்கு சதித்திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே நீர் இங்கிருந்து வெளியேறிவிடும். நான் உமக்கு நலம் நாடுபவனாய் இருக்கின்றேன். இச்செய்தியை கேட்டதும் மூசா அஞ்சியவராய் முழு எச்சரிக்கையோடு வெளியேறிவிட்டார். மேலும் இறைஞ்சினார், என் நிறைவா, என்னை கொடுமையாளர்களிடமிருந்து காப்பாற்றுவாயாக. சதகுலவல்லதீன். ஸோ இதுல என்ன சம்பவம் நடக்குது அப்படின்றத நான் ஷார்ட்டா சொல்றேன். நம்ம இதுக்கு முன்னாடி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட தாய் கிட்ட இருந்து பிரியப்பட்டு திரும்பியும் அவங்களோட தாய் கூட சேர்ந்துட்டாங்க. இப்போ ஃபிரௌனோட அரண்மனையில மூசா அலைஹிஸ்ஸலாம் வளர்ந்துட்டு இருக்காரு. வளர்ந்த உடனே அல்லாஹ் தஆலா சொல்றான், நான் அவனுக்கு மூசாவுக்கு முழுவதமாக வாலிபத்தை அடைய செய்தோம் அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம அவனுக்கு நுண்ணறிவையும் ஞானத்தையும் வழங்கினோம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். ஸோ இங்க வாலிபம் அப்படின்றது நம்ம ஃபர்ஸ்ட் தாயிரத்திலே பார்த்திருப்போம். ஹதீஸ் பேசினவர் வாலிபம் அப்படின்றது 40 வயசுல பீக் போகும் அப்படின்னு சகோதரர் சொல்லியிருப்பாரு. ஸோ நம்ம இங்க 20ல இருந்து 40 வயதை வாலிபம்னு நம்ம எடுத்துக்கிட்டு ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ அல்லாஹ் அவருக்கு ஞானத்தையும் நுண்ணறிவையும் வழங்கியிருக்கான். ஞானம் அப்படின்றது அவருக்கு புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை, அது மட்டும் இல்லாமல் டெசிஷன் மேக்கிங், எது சரி எது தவறுன்றதை பிரிந்து பார்க்கக்கூடிய அந்த தன்மை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கான். அது மட்டும் இல்லாமல் நாலேஜ், இஸ்லாமிய
கல்வியாக இருக்கட்டும், உலக கல்வியாக இருக்கட்டும், இரண்டுமே வந்து அல்லாஹ் தாலா அவருக்கு வந்து கொடுத்துருக்கான். மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு வந்து இந்த நேரத்துல இன்னும் அவருக்கு நபித்துவம் வந்து வழங்கப்படலை. அவர் இன்னுமே ஃபிரௌனுடைய அரண்மனையில ஒரு பிரின்ஸ், ஒரு எப்படி சொல்றது, இளவரசனா வந்து இருக்காரு. ஸோ அடுத்த வசனத்துல வந்து பாத்தீங்கன்னா, நகரம் வந்து ரொம்ப யாருமே நடமாட்டம் இல்லாத ஒரு நேரம். அந்த நேரத்துல ஒரு இருவர் வந்து சண்டை போட்டு இருக்கிறதா வந்து சொல்றாங்க. ஒருத்தர் வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயத்தை சேர்ந்தவராகவும், இன்னொருத்தர் எதிரிகளுடைய சமுதாயத்தை சேர்ந்தவராகவும். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயம் என்ன? பனி இஸ்ரவேலர்கள். ஸோ பனி இஸ்ரவேலை சேர்ந்த ஒரு மனிதனும் எதிரிகளுடைய சமுதாயத்தை சேர்ந்த எகிப்தியன் ஒருவனும் வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் இதை பாக்குறாரு. அந்த பனி இஸ்ரவேலன் வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அழைக்கிறான். மூசாவை இங்க வாரும், வந்து உதவி செய்யுமாறு கேட்கிறாரு. மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டு ஒரே அடிதான் அடிக்கிறாரு. அவனுடைய கதை வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு வந்து அல்லாஹ் தஆலா சொல்றான். ஓகேங்களா? சொன்ன அதை பண்ண அடுத்த நிமிடமே அவர் உணர்றாரு, இது சைத்தானுடைய தீண்டுதலால நடந்தது. அவன் வலிக்கெடுக்கக்கூடியவனா இருக்கான்ற மாதிரி சொல்றான். ஸோ அவர் வந்து போன உடனே அவருடைய இன்டென்ஷன் வந்து கொல்லணும் அப்படின்ற இன்டென்ஷன் வந்து கிடையாது. நிச்சயமா அவர் வந்து ஒரு 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க, போய் தடுக்கலாம் அப்படின்ட்டு தான் அந்த எகிப்தியனை வந்து அடிக்க போனாரே தவிர அவரோட இன்டென்ஷன் கொல்லக்கூடியதல்ல. ஆனா சைத்தான் அவர் வந்து ரொம்ப பலம் வாய்ந்தவரா இருந்தார். மூசா அலைஹிஸ்ஸலாம் பலம் வாய்ந்தவரா இருந்தார், ரொம்ப ஆரோக்கியமா இருந்தார். அதனால அவர் அடிச்ச ஒரே அடியில வந்து அவரோட கோபம், அந்த நேரத்துல இருந்த அவரோட கோபம் வந்து இம்பல்சிவ் ரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடிச்ச ஒரே அடியில அவர் வந்து ஆன் ஸ்பாட் வந்து இறந்துடுறாரு. அடுத்ததாக உடனடியாக அவர் வந்து இது சைத்தானுடைய செயல்னு சொல்லி உணர்ந்துட்டு அல்லாஹ் கிட்ட இறைஞ்சுறாரு. நான் எனக்கு நானே கொடுமை இழைத்துக் கொண்டேன், என்னை மன்னித்தருள்வாயாக. இது வந்து அவருடைய அந்த பாவமான செயலை செய்த உடனே அல்லாஹ்வின் பக்கம் வந்து திரும்புறாரு. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த வசனத்தின் படிப்பினங்கள்ல இதுவும் வந்து ஒன்னா இருக்கும். அல்லாஹ் கிட்ட உடனடியாக அல்லாஹ் நான் பாவம் செய்து விட்டேன், எனக்கு நானே தீங்கிழைத்துக் கொண்டேன். நானே தீங்கிழைத்துக் கொண்டேன்னா தன்னுடைய கோபம், ஒரு மனிதனுடைய கோபம் அவனை எந்த நிலைக்கு கொண்டு செல்கிறது அப்படின்றத நீங்க பாக்குறோம். நம்ம வந்து கோவப்பட்டு ஒரு சில வார்த்தைகள் சொன்னாலே வந்து அல்லாஹ் தஆலா அது வந்து ரொம்ப அல்லாஹ் தஆலா பிடிக்காத ஒரு செயலா இருக்கும். ஆனா இங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணியிருக்காங்க, ஒருத்தனை கோபத்தினால அடிச்சு கொண்டிருக்காங்க. அது வந்து உடனே அதை வந்து உணர்ந்து அல்லாஹ் கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கிறான். அடுத்தது சொல்றாங்க, அல்லாஹ் அவருக்கு மன்னிப்பையும் வழங்கிட்டான் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அல்லாஹ் மிகவும் கருணை கிருபை புரிவனாகவும் இருக்கின்றான் அப்படின்னு பாக்குறோம். ஸோ கடைசியா வந்து நம்ம இதுல இருந்து என்னென்ன லெசன்ஸ் இருக்குன்றத கடைசியா இன்ஷால்லா பார்க்கலாம். அடுத்தது மூசா அதுக்கப்புறம் இன்னொரு அக்செப்டன்ஸ் ஒன்று சொல்றாரு. மூசா, என் நிறைவா, நீ என் மீது அருளிய இந்த உபகாரத்திற்காக இனி ஒருபோதும் நான் குற்றவாளிகளுக்கு உதவி செய்வனாக இருக்க மாட்டேன். நான் ஒரு தப்பு செஞ்சுட்டேன், இனிமே நிச்சயமா குற்றம் புரிவோருக்கு நான் வந்து உடனாக இருக்கவே மாட்டேன் அல்லாஹ் அப்படின்ட்டு அந்த இடத்துலயே ஃபிரௌனோட தன்னோட உறவை வந்து முறித்து கொள்ளும்படி, அந்த ஃபிரௌன் வந்து ஒரு கொடுங்கோல் ஆட்சி செய்யக்கூடியவனா இருக்கான். அவன் வந்து மக்களை எந்த அளவுக்கு கொடுமை செய்திருக்கிறான் அப்படின்னு வந்து அவருக்கு தெரியும். இந்த இடத்துல ஃபிரௌன் கூட வந்து தன்னோட உறவை முறித்து கொள்ளும்படி அவர் வந்து நான் இனிமே குற்றவாளிகளுக்கு எந்த விதமான உபகாரமும் செய்ய மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்றாரு. அடுத்த நாள் காலையிலேயே என்ன நடக்குதுன்னா, அவர் வந்து ஒரு பயத்துல நகரத்துக்குள்ள போறாரு. மூசா அலைஹிஸ்ஸலாம் நம்மளை யாராச்சும் ஏதாச்சும் பண்ணிட போறாங்க, நம்மளை வந்து பின்னாடி இருந்து எதிரிகள் வந்து வெட்டிடுவாங்க, யாருக்காச்சும் இந்த செய்தி தெரிஞ்சிருக்குமோ அப்படின்ற பட்சத்துல நகரத்துக்குள்ள போறாரு. போகும்போது நேத்து ஒரு பனி இஸ்ரவேலன் வந்து கேட்டான் இல்லையா, அதே பனி இஸ்ரவேலன் இனிக்கும் ஒரு எகிப்தியன் கூட சண்டை போட்டுக்கிட்டு மூசாவே இங்க வாங்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்கிறான். இதுல நம்ம ஒரு சின்ன விஷயம் நோட் பண்ணோம்னா, அல்லாஹ் கிட்ட அவர் வந்து துவா செய்யும் போது அல்லாஹ் என்னுடைய பாவங்களை என்னை மன்னித்தருள்வாயாக அப்படின்னு கேட்கும்போது அல்லாஹ் தஆலா வந்து நான் சொன்ன ஸ்டார்டிங்லேயே நகரம் வந்து ரொம்ப அமைதியா இருந்த நேரத்துல வந்து இந்த சம்பவம் வந்து நடந்திருக்கு. அதனால அதை வந்து எந்த ஒரு எகிப்தியனுமே வந்து பார்க்கல. அந்த இறந்து போன எகிப்தியன் இருந்திருக்கான், அந்த இடத்துல கூட யார் இருந்திருக்கா, அந்த பனி இஸ்ரவேலன் இருந்திருக்கான். அவன் மட்டும்தான் ஐ விட்னஸ் இந்த விஷயத்துக்கு, வேற யாருமே கிடையாது, வேற யாரும் போகவும் இல்லை. அதனாலதான் அல்லாஹ் கிட்ட வந்து அல்லாஹ் செஞ்ச உபகாரமா வந்து அது மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து அந்த இடத்துல பாக்குறாரு. அப்புறமா அந்த மனிதன் மறுநாள் கூப்பிடும் போது, நிச்சயம் நீ வெளிப்படையான வழிகேடன் தான் என்று மூசா அவனை நோக்கி கூறினார். நீ என்னப்பா, நீ ஒரே பிரச்சனை செய்யறவனா இருப்ப போலயே, நேத்துதான் ஒருத்தங்கிட்ட உன்னை காப்பாத்திட்டு இன்னைக்கு மறுபடியும் ஒருத்தங்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்க, நீ ஒரே பிரச்சனை செய்யக்கூடிய ஒரு மனிதன் தான் அப்படின்னு வந்து சொல்லிட்டு எதிரியின் சமுதாயத்தின் அந்த எகிப்தியனை தான் வந்து அவர் வந்து கைவோங்க போறாரே தவிர அதை பார்த்து இவர் வந்து பயந்துட்டாரு. பனி இஸ்ரவேலன் ஏன் பயந்தாருன்னா,
அவர் என்ன சொல்றாரு, நீ வந்து பிரச்சனை செய்யக்கூடிய ஒரு மனிதனா இருக்கிறியன்னு சொன்ன உடனே அவர் என்ன பயந்துட்டாருன்னா, ஐயோ நம்ம வந்து நேத்து நம்ம மட்டும்தான் ஐ விட்னஸா இருந்தோம் நேத்து நடந்த அந்த கொலைக்கு. நம்மள வந்து இவரு கொலை செஞ்சுட்டானா நம்ம வந்து யாருக்குமே இந்த கொலையை பத்தி தெரியாது, நேத்து நடந்த கொலைன்னு நினைச்சு அவர் கத்துறாரு. என்ன கத்துறாரு, மூசாவே நேற்று ஒருவனை நீ கொலை செய்தது போல இன்று என்னையும் கொலை செய்யலாம் என்று கருதுகின்றீரா? நீர் இந்த நாட்டில் அடக்குமுறையாளரை இருக்க நினைக்கின்றீரே தவிர சீர்திருத்தவாதியை திகழ விரும்பவில்லை அப்படின்னு வந்து அந்த மனுஷன் வந்து, நான் உன் மேல கையே வைக்கல, ஆனா நீ அவரு அதாவது அவர் மேல கையே வைக்கல, ஆனாலும் அவர் என்ன பண்றாரு, ஒரு பயத்துல கத்திடுறாரு. இந்த விஷயம் வந்து எங்க போது ஃபிரௌனுடைய அரண்மனைக்கு வந்து போய் சேருது. சேர்ந்த உடனே அந்த அவருக்கு மூசாவுக்கு குட் புக்ஸ்ல இருக்கிற ஒரு மனிதர், அவருக்கு நல்லது நினைக்கிற ஒரு மனிதர் ஓடி வந்து, ஓ மூசாவே உன்னை கொலை செய்வதற்கு வந்து ஃபிரௌனுடைய ஆட்கள் வந்து திட்டமிட்டு கொண்டிருக்கிறார்கள், நீங்க இங்க இருந்து சென்று விடுங்கள் அப்படின்னு வந்து சொல்றாரு. உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அதை கேட்ட உடனே அவருக்கு அப்போ வந்து பயம் இருக்கு. மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு மரணம் நம்மளை நோக்கி வந்துருமோ அப்படின்ற பயம் வந்து அவருக்கு இருந்து அவர் அங்கிருந்து போறாரு. போறப்ப அல்லாஹ் கிட்ட துவா செய்யறாரு, என் நிறைவா என்னை கொடுமையாளர்களிடமிருந்து காப்பாற்றுவாயாக இப்படின்னு துவா செய்யறாரு. இதோட இந்த ஆயத்து வந்து முடியும். ஓகே, ஸோ படிப்பினங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி இம்பல்சிவ் ரேஜ், செகண்ட்ல வரக்கூடிய அந்த ஒரு கோபம், நம்ம வந்து ஒருத்தரை செகண்ட்ல வரக்கூடிய கோபத்துல நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளா இருக்கட்டும், நம்மளோட ஆக்ஷன்ஸா இருக்கட்டும், ஒரு மனிதனை வந்து ரொம்பவே அஃபெக்ட் பண்ணும். அது வந்து இந்த இடத்துல கொலைக்கு கூட போய் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ என்னதான் அவர் வந்து தப்ப வந்து தட்டி கேட்க போயிருந்தாலுமே அவருடைய கோபம் அந்த இடத்துல மிகவும் அதிகமாக இருந்திருக்கு. ஸோ நம்ம வந்து ஒரு நியாயம் கேட்க போற இடத்துல வந்து நம்ம ஒரு சார்பினருக்கு மட்டுமே நம்ம வந்து நியாயம் பேசாம இன்னொரு ரெண்டு பேருக்குமே இல்லாம பொதுவா வந்து ஒரு பேலன்ஸ்டான நியாயம் தான் நம்ம வந்து சொல்லணுமே தவிர, ஒருத்தர் என்னோட சமுதாயத்தை சேர்ந்தவர், ஒருத்தர் வந்து என்னோட சமுதாயத்தை சேர்ந்தவர் இல்லைன்ட்டு இன்னொருத்தர் மேல அந்த கோபத்தை காட்டி நம்ம வந்து நியாயம் வந்து கொடுக்க கூடாது. அடுத்தது பாவ மன்னிப்புடைய முக்கியத்துவம். ஒரு ஹதீஸ்ல கூட இருக்கு, நாம் ஆதமுடைய மக்கள், நாம் அனைவரும் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான், ஆனால் அல்லாவுக்கு யாரை மிகவும் பிடிக்கும், பாவ மன்னிப்பு அல்லா கிட்ட கேட்கக்கூடியவங்களை தான் வந்து அல்லாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து என்னதான் தவறு இழைச்சாலுமே அந்த நேரத்துல அல்லாஹ் கிட்ட, அல்லாஹ் நான் பாவம் செஞ்சு விட்டேன், என்னுடைய பாவங்களை என்னை மன்னித்தருள்வாயாக அப்படின்ட்டு ஒரு செகண்ட்லயே வந்து அல்லாஹ் கிட்ட வந்து திரும்ப போறாரு. ஓகேங்களா? அப்புறம் அல்லா தாலா வந்து நம்ம வந்து வி ஆர் நாட் த ஜட்ஜ். அல்லா தாலா வந்து எந்த பாவத்தை மன்னிப்பான் எந்த பாவத்தை மன்னிக்க மாட்டான்னு சொல்றதுக்கு நம்ம ஜட்ஜ் கிடையாது. அது அல்லா தாலா கிட்டதான் இருக்கு. அல்லாஹ் வந்து நம்ம நினைக்கலாம், சில பேர் நம்ம வந்து அவ்வளவு பெரிய பாவத்தை பண்ணிட்டோமே, அல்ல எப்படி என்ன மன்னிப்பான் அப்படின்றத கூட நம்ம வந்து நினைக்கலாம். அப்படி இல்லையா, இதெல்லாம் ஒரு பாவமா அப்படின்னு நம்ம கூட நினைக்கக்கூடியவர்களா இருக்கலாம். ஆனா அல்லாஹ்க்கு தெரியும், அல்லாஹ் தான் த ஜட்ஜ் ஆஃப் எவ்ரி ஒன் அண்ட் எவ்ரி திங். ஸோ அல்லாவே நன்கறிவான். அடுத்தது கொடுங்கோல் ஆட்சியையும் அநியாயத்தையும் வந்து தட்டி கேட்கிறது. ஸோ மூசா அலைஹிஸ்ஸலாம் இங்க செய்த செயல், அவர் என்னதான் ஃபிரௌனுடைய அரண்மனையில அரசனாக பிரின்ஸா இருந்தாலுமே அவர் அந்த இடத்துல, நான் வந்து யாருக்குமே கொடுங்கோல் ஆட்சி செய்யக்கூடியவங்களுக்கு நான் எப்பவுமே ஒரு உபகாரம் செய்ய மாட்டேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துலயே என்ன செய்யறாரு, ஒரு அக்செப்டன்ஸ் வந்து சொல்றாரு அல்லாஹ் கிட்ட. ஒரு இறை நம்பிக்கையாளன் எப்படி இருக்கணும்னா, ஒரு கொடுங்கோல் ஆட்சிக்கு சப்போர்ட் செய்யக்கூடியவனாக இருக்கக்கூடாது. ஈவன் அது ஒரு தனி நபராக இருக்கட்டும், கொடுங்கோல் செய்யக்கூடிய ஒரு நபராக இருக்கட்டும், ஒரு அரசாங்கமாக இருக்கட்டும், இல்ல ஒரு கும்பலாக இருக்கட்டும், யாரா இருந்தாலுமே அவங்களுக்கு ஒரு இறை நம்பிக்கையாளன் எப்போதுமே சப்போர்ட் செய்யக்கூடியவனா இருக்க மாட்டான். அடுத்ததாக, என்னதான் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அந்த நேரத்துல பயம் இருந்தாலுமே அவர் யார்கிட்டதான் திரும்ப போனாரு, அல்லாஹ் கிட்டதான் போனாரு. ஏன்னா அவருக்கு வந்து தன்னை கொலை செய்திருவான்ற பயம் வந்து அவருக்கு 2 வாட்டி இருந்துச்சு. ஒண்ணு, விஷயம் தெரியறதுக்கு முன்னாடியே அவருக்கு பயம் இருந்துச்சு, எங்க நம்மள வந்து யாராச்சும் தெரிஞ்சிரு யாராவது கொலை வந்துட போறாங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா அவருக்கு பயம் இருந்துச்சு, எப்ப நியூஸ் தெரிஞ்சதுக்கு அப்புறமும். 2 நேரத்திலயுமே அவர் யார்கிட்டதான் போறாருன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கிட்ட மட்டும் தான் போறாரு. ஸோ நம்மளோட ஈமான் வந்து எந்த அளவுக்கு உறுதியா இருக்கணும்னா, என்னதான் நமக்கு யாராச்சும் நமக்கு தீங்கு இழைச்சிருவாங்க அப்படின்னு நம்ம நினைச்சாலுமே நம்மளோட ஈமான் வந்து அல்லாஹ் தஆலா இருக்கான், என்ன பாத்துக்குவான் அப்படின்ற அந்த பிலீஃப் வந்து நமக்கு இருக்கணும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்ம
குரானை படிக்கக்கூடியவர்களாக மட்டும் இல்லாமல், குரானை கேட்கக்கூடியவர்களாக மட்டும் இல்லாமல், குரானை வாசிக்கக்கூடியவர்களாக மட்டும் இல்லாமல், குரான் சொல்லக்கூடிய செய்திகளை கேட்டு அதன்படி வாழ்வதை தான் அல்லாஹ் விரும்புவான்.